நீங்க வியாபாரம் செய்றீங்க, பணத்துக்கு மேல பணம் சம்பாதிக்கிறீங்க. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? ஒரு விதவைக்கு, தகப்பன் அல்லாத பிள்ளைகளுக்கு, ஒரு அனாதைகளுக்கு, பக்கத்துல உள்ளவங்களுக்கு உங்களால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அல்லது நீங்க உங்களுடைய கல்லூரியில அல்லது நீங்க பணி செய்கிற இடத்துல 4 பேருக்கு உதவி செய்யறீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு கல்லூரி நடத்துகிற ஒரு சகோதரரை தெரியும். அவங்களோட பேசும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 25 ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாய் கல்லூரியிலே படிப்பு கொடுக்கிறோம். இலவசமாக கல்லூரியில சேர்ந்து படிக்கணும் எவ்வளவு காசு ஆகும்? ஒரு வருஷத்துக்கு குறைந்தது 25 பேருக்கு ஏழை குடும்பம் நல்ல படிக்கிற ஆர்வமுள்ள பிள்ளைகளை செலக்ட் பண்ணி எல்லாம் இலவசமாய் கொடுக்கிறோம். நாங்க ஒவ்வொரு கல்லூரியில இதை செஞ்சா எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்பத்திரி நடத்துறீங்களா? இலவசமாய் சிலருக்கு உதவி செய்யலாமே. அந்த மாதிரி நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உங்களை அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிப்பார். அப்படி ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததை எனக்கு தந்திருக்கிறேன். நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அது நிமித்தம் ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை பயன்படுத்த